வெட்னஸ்டே ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் கொஞ்சமாக இறால் வாங்கிட்டு வந்திருந்தாரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி. அதை கையோட க்ளீன் பண்ணி குழம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எப்போ இறால் வாங்கினாலும் குழம்பு தான், கிரேவிலாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இறால் குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கிற அன்னையை விட மறுநாள் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காகவே குழம்பு வச்சுருவேன். யூஸ்வலாக நம்ம எப்படி தாளிப்போமோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஞ்சத்தூள் போட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, கரைச்சி வச்சுருக்க புளி, அந்த புளியில் ஒரு தக்காளி புழிஞ்சுட்டு வச்சுருக்கேன், தோலை எடுத்துகிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும். 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி காய் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம்மில் மாற்றி க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு 1 மினிட் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது சூடாக சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.